வெள்ள பாதிப்பு குறித்து திமுக அரசை தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டிய நிலையில் அவர் பாஜக செய்தி தொடர்பாளர் போன்று செயல்படுவதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்திருந்தார். நிலையில் தான் பேசுவது மக்களுக்காக என்று தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார். தென் பகுதிகளில் தென் மாவட்டங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு இந்த தமிழக அரசு நடத்துகிறது. ஏனென்றால் 18ஆம் தேதி 17ஆம் தேதி மாலை 4 மணி நேரத்திற்குள் எல்லோரையும் அப்புறப்படுத்துங்கள் என்று கலெக்டர் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறார். நான் இப்ப கேட்டேன், எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போன எப்படி சாப்பாடு போன்றதுன்னு பின்னால பாத்துக்கலாம், எல்லாரையும் அப்புறப்படுத்துங்க. எங்க அப்புறப்படுத்துவீங்க? என்ன ஏற்பாடு? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு 4-5 நாளாக எச்சரிக்கை வரும்போது என்ன கூட்டம் நடத்தினீர்கள்? முதல்ல பாண்டிச்சேரியோட கவர்னர் வேலையை அந்த அம்மா பார்க்க சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக மாற வேணாம்னு சொல்லுங்க. அவங்களுக்கு இருக்கிற பணியை அவங்க பார்க்க சொல்லுங்க. அவங்களோட எதிர்கால திட்டம் தமிழகத்தில் எங்கேயாவது நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடணுன்ட்டு. நிச்சயமா எங்க போட்டிட்டாலும் ஏற்கனவே தமிழக மக்கள் அவங்களுக்கு தோல்வியை தான் பரிசாக கொடுத்துருக்காங்க. மீண்டும் தோல்வியைத்தான் பரிசாக தருவார்கள். ஆகவே பாண்டிச்சேரிக்கு உண்டான கவர்னர் அந்த பொறுப்பிற்கு உண்டான பணிகளை அவர் மேற்கொண்டால் நல்லது. அண்ணன் சேகர் பாபு உடனே தமிழிசை போட்டி போடுறதுக்கு தான் நான் தூத்துக்குடியில இது மாதிரி சுத்திட்டு இருக்கேன்னு சொல்றாரு. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஓட்டு போட்டி தானா? அதுக்கு மேல சிந்திக்கவே மாட்டீங்களா? நான் உண்மையான மனிதாபிமான உணர்வோடு என்னோட சகோதர சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் வந்தேன், அவ்வளவுதான். நாங்க மத்திய அரசு கொடுத்தாதான் நாங்க செய்வோம், இல்ல எங்களுக்கு அப்புறம் எதுக்குங்க மாநில அரசு? நாங்க தான் சொல்லுவேங்க, ஏன்னா நான் மத்திய அரசோட ஒரு பிரதிநிதி தான். அதனால அதுல நான் சொல்றேன், எந்தவித தயக்கமும் நான் காண்பிக்க மாட்டேன். இன்னைக்கு என்னோட பாஜகவோட செய்தி தொடர்பாளர் நான் கிடையாது, நான் மக்களோட செய்தி தொடர்பாளர்.